நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத தலைநகர் எதுக்கு? இவர்னா பொம்பளை சக்காலாத்தி போராட்டம் மாதிரி ஸ்டாலின் எடப்பாடியை சொன்னார், சீமான் இப்படி சொன்ன இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்க தொழிச்சு தமிழ்நாட்டில். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. எங்கள் இதில் எங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. சிஎம் ஸ்டாலின் வந்தார்னா எல்லாமே பண்ணுவார். வெடியில் பயணம் கொடுத்துருக்காரு எங்களுடைய ஸ்டாலின் சிஎம் அவர்களுக்கு. இப்போ அவருட்டு சொத்தை யாரும் கொடுக்க போகிறதில்ல. இன்சூரன்ஸில் ஏற்றுவாங்க, அப்புறம் டோல்கேட் ஃபீஸ், டோல்கேட்டு, ஜிஎஸ்டி சேர்த்துவாங்க. அந்த காசில் தான் நமக்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரீயாக செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு. எங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. பாதுகாப்பு இல்லை, நல்ல பாதுகாப்பு வேணும். இலவசம்லாம் எங்களுக்கு வேணாம். இலவச பஸ்ஸு இலவசமாக எதுவுமே வேணாம். நல்ல எல்லாமே எங்களுக்கு அவங்க தான் உதவி பண்ணுறாங்க. அவங்க வந்தால் நல்லா இருக்கும். இலவசமாக கொடுக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், நல்ல சாலை வசதி, தடையற்ற மின்சாரம். இப்படி மக்களுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊர் 10 பேர் பொய்யா தான் பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் நம்ப முடியாது. இத்தனை வருஷமா தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறேன்னு சொல்றாங்க ஸ்டாலின். அவ்வளோ காலத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? இது 5 வருஷத்துல ஆட்சி எதுவுமே பண்ணல. எந்த கட்சி வந்தாலும் முதல்ல மக்களுக்கு சேஃப்டி முதல்ல முக்கியங்க. ஆனால் மக்களுக்கு முதல்ல நம்மளுக்கு தண்ணீர் பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா மக்கள் சாலாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இல்லைனா திருப்பி நாங்கள் ஓட்டு போட்டு திருப்பி கொண்டு வரது 5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணணும் திருப்பி அடுத்தவங்க வர. இளைய தலைமுறை செய்திக்காக ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே 3 கட்சியுமே இலவசத்தை ஏராளமாக அள்ளி விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் இலவசம்லாம் நாங்கள் தரமாட்டோம், தரமான குடிநீரை கொடுப்போம், தரமான மருத்துவத்தை கொடுப்போம், தரமான கல்வியை தருவோம், தமிழ்நாட்டை 5 தலைநகரமாக பிரிப்போம், அந்த தலைநகரத்துலேயும் வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. இது மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்போம் வாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் என்னன்னா இதெல்லாமே நடைமுறைக்கு வரத்துக்கே ஒரு 5 வருஷம் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இருந்தால் தானே இதெல்லாம் சீர்படுத்த முடியும். ஸோ எந்த கட்சி வேணால் என்ன வேணால் சொல்லலாம். பட் ஆஃப்டர் கம்மிங் டு பொசிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது நடக்கணும் ஆக்சுவலி. இல்லைனா திருப்பி நாங்கள் ஓட்டு போட்டு திருப்பி கொண்டு வரது 5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணணும் திருப்பி அடுத்தவங்க வர. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்கிறது யார் வேணால் என்ன வேணா சொல்லலாம். பட் ஒன்ஸ் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க செய்வாங்களான்றது எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்க உறுதி கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ யார் என்ன பண்ண போறாங்கன்றது இதெல்லாம் பார்க்கலாம். வெயிட். இப்போ எல்லா கட்சியுமே அதிமுக, திமுக, தாவைக்கா எல்லாமே இலவசங்கள் மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இலவசங்கள்லாம் அவசியம் இல்லாத மக்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கையை கொடுத்தல போதுமானது. அவங்களுடைய தேவையை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட போறாங்க. இலவசமாக கொடுக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், நல்ல சாலை வசதி, தடையற்ற மின்சாரம். இப்படி மக்களுக்கு நல்ல சுகாதாரமான குடிநீர் இதெல்லாம் மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாலே போதுமானது. இதில் தான் மக்களுக்கு செலவுகளும் ரொம்ப அதிகமாகுது. இதை மக்கள் புரிஞ்சு இந்த மக்கள் எல்லாருமே மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நோக்கி பயணிக்கணும்னு என்னுடைய விருப்பம். எல்லாருக்குமே கிட்டத்தட்ட திமுக, அதிமுக எல்லாருமே கிட்டத்தட்ட 55-60 ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரோடை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ரோடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு வட்டம் மக்கள் மாற்றத்தை விரும்பி விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நாம் தமிழரை வெற்றியடைய செஞ்சோம்னா என்னதான் செய்வாங்கன்னு பார்ப்போமே. ஒரு 5 வருஷம் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இது முடியாது அது முடியாதுன்னு ஏன் நம்மளா ஏன் ஒரு பிளான் பண்ணணும்? கொடுத்து தான் பார்ப்போமே. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியில்லைன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் வேற கட்சிக்கு வாக்களிச்சுட்டு போக வேண்டியதானே. கொடுத்து என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறவங்க எல்லாருமே விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எடுக்க மாட்டாங்க. எல்லாம் லஞ்சம். அங்கே எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துட்றாங்க. அதனால என் பொண்ணுக்கு என்ன வயசாகுது? நானும் எல்லாருக்கிட்டையும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. எங்கள் இதில் எங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. யார் வந்தாலும் நமக்கு நல்ல தமிழ்நாட்டை கொடுத்தா போதும். நல்ல படிப்பு, எந்த கேஸும் இல்லாமல் தமிழ்நாட்டை போதை இல்லாத நாடாக மாற்றினா போதுங்க. இப்போ சீமான் சொல்லிருக்காங்க இலவசம் நிறைய அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த இலவசம் சொல்லிட்டு மக்கள்கிட்ட தான் எல்லா காசையும் வாங்குவாங்க. டிவிகேல விஜய் நிறைய அறிவிச்சிருக்காரு இலவசம் சொல்லிட்டு. அதுக்கு சீமான் சொல்றாங்க நிறைய இலவசம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ அதனால எப்படின்னா மக்களுக்கு தான் பாதிப்பு. இன்சூரன்ஸில் ஏற்றுவாங்க, அப்புறம் டோல்கேட் ஃபீஸ், டோல்கேட்டு, ஜிஎஸ்டி சேர்த்துவாங்க. அந்த காசில் தான் நமக்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரீயாக செய்ய போகிறாங்க. அவர் சொன்னது மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஏடிஎம்கே, டிவிகே இவங்கள கூட சில விஷயம் நிறைய 8 போயிருந்தாலும் 2 உண்மையாக பேசுவாங்க, எதுவும் செய்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர்கள் 8 வருஷமா 10 வருஷமா இருந்தோம். ஊர் 10 பேர் பொய்யா தான் பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் நம்ம 3 பேரில் என்னன்றதை சூஸ் பண்ணும்போது நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சீமானதெல்லாம் பண்ண முடியாது. நாட்டில் எதுவும் பண்ண முடியாது.
கிடையாது. எப்படி பண்ணுவார் சீமான் வந்து? எந்த இலவசம் பண்ண மாட்டார். எங்கள் சிஎம் ஸ்டாலின் வந்தார்னா எல்லாமே பண்ணுவார். எங்களுக்கு வந்து நாங்கள் வெஸ்ட் சைதாப்பேட்டை இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து அந்த மருத்துவமனையிலேருந்து எல்லாமே எங்களுக்கு அவங்களுக்காக தான் உதவி. அப்புறம் வந்து வெடியல் பயணம் கொடுத்துருக்காரு எங்களுடைய ஸ்டாலின் சிஎம் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு. எங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. எல்லாமே எங்களுக்கு அவங்க தான் உதவி பண்ணுறாங்க. அவங்க வந்தால் நல்லா இருக்கும். வந்து ஃப்ரீயாக கொடுக்குற வந்து லாட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து அது வந்து கடைசி வரைக்கும் அது போகுமா, அது வந்து அவங்களுக்கு தான் போகுதான்னு நிறைய பேத்துக்கு வந்து தெரியல. ஸோ அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வந்தால் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் அவங்க மக்களுக்கு தான் போகுதுன்னு தெரியும். பட் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாக வந்து கொண்டு வரும்போது நம்ம ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஹெல்த், எஜுகேஷன் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மோஸ்ட்லி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகமாகும். ஸோ இதனால் வந்து இந்தியாவோட கண்ட்ரியோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் ஹெல்த்தில் கொண்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பீப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் வந்து இலவசமாகவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இலவசம் யாரும் மக்கள் கேட்க போகிறதில்ல. இவங்க என்னென்னா எல்லாமே ஏடிஎம்கே எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், விஜயை கூட நான் இலவசம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ காப்பி அடித்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். இருந்தாலும் இவங்கெல்லாம் தகுதியற்றவங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் கீழே இறங்கி மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அத்தியாவசிய பொருட்களை விலைவாசியை குறைக்கணும், அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி மற்ற பவுடர் பொருளெல்லாம் இதெல்லாம் வந்து உபயோகிக்கக்கூடிய பொருளெல்லாம் விலையை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யார்கிட்ட இல்லை. இவன்னா பொம்பளை சக்காலாத்தி போராட்டம் மாதிரி இவங்க என்ன செய்யணும்னா அவங்க செய்கிற எடப்பாடி இப்படி ஸ்டாலின் சொன்னார், ஸ்டாலின் எடப்பாடியை சொன்னார், சீமான் இப்படி சொன்னார், இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்க தொழிச்சு தமிழ்நாட்டில். மக்களுக்கு நலனுக்காக எந்த தலைவருமே இல்லைங்க. இப்போ அவருட்டு சொத்தை யாரும் கொடுக்க போகிறதில்ல. மக்களுடைய வரிப்பணத்தை வந்து இலவசமாக கிடையாது. யாராச்சும் இப்போ நடைபெறுற 2026 எலெக்ஷன் தேர்தலில் யாராச்சும் இலவசம் கேட்டாங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க குடும்பத் தலைவிக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் பஸ்ஸு ஃப்ரீன்னு சொன்னீங்க, ஆண்களுக்கு சொன்னீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து அது வேறு மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி கொடுக்குறத வந்து தவிர்க்கணும். இல்லைன்னா புருஷன் பொண்டாட்டி எங்கேயாச்சும் பஸ் ஏறி போகிற குழப்பம் வீட்டில் வந்து பெரிய குழப்பம்லாம் இருக்குது. ஆகையால் இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும், நாடு ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப இதாக இருக்கிறாங்க. விவசாயி இல்லை, விவசாயம் கிடையாது. இப்போ விவசாயிகளுடைய நிலத்தெல்லாம் நிறையா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அழிவு தான். இப்போ நம்ம வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சோளம், கம்பு எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்தோம். இப்போ வந்து அரிசியை சாப்பிட்டு எவ்வளோ எடுத்தாலும் நம்மளுக்கு கூட பல சுகருங்கிறான் எல்லாங்கிறான். இது மாதிரி வியாதிகள் வந்து நிறைய உற்பத்தி ஆகிட்டு ஜனத்தொகை உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன தாஸ்மகா கடையிலேயும் ஆஸ்பத்திரியில் தான் நிறைய போய்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகே விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏசி பஸ் எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் இல்லை, அவங்க வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் ஏசி பஸ்ஸில் போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஏசி பஸ் போவதற்கு அவ்வளோ சாத்தியக்கூறு கிடையாது. ஆனால் அவர் வந்து நடிகர்னால அவர் வந்து இந்த ஏதோ ஒரு கோடிக்கணக்கில், நீங்கள் கூட கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தா ஒரு 4 பக்கம் அன்னதானத்தை போட்டு பேர் வாங்குவதற்கு பண்ணாங்க. அப்படி பண்ணார் விஜயகாந்த் மாதிரி. அதுவும் பண்ணி இப்போ ஃபீல்டுக்கு வந்தார். இந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்த காமராஜர் மாதிரியும், கக்கன் சி மாதிரியும், ஓமந்தூர் ரெட்டியார், ஓமந்தூர் ராமசாமி மாதிரியும் இந்த நாட்டில் யாரும் அது மாதிரி வேலை செய்வதற்கு யாருமே கிடையாது. இலவசம்லாம் கொடுக்குறத விட இருக்கிற கடன் அடைச்சோன்னா நம்ம இந்தியா இன்னும் கொஞ்சம் வளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த இலவசம்லாம் கொடுக்குறோம், இப்போ இன்னும் கடன் வாங்கி தான் அதை கொடுக்குறாங்க, இலவசம்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் தான் நம்ம கடனாளியே ஆகாம கண்டி நம்ம இருக்கிற காசை வந்து சரியான முறையில் செலவு பண்ணாலே வந்து நாடு வளமாக இருக்கும். இப்போ அந்த இலவசத்துக்கெல்லாம் இன்னும் வாங்கி செலவு பண்ணால் இப்போ வேர்ல்டு பேங்க்கில் கடன் இன்னும் அதிகமாக தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இலவசம் வேணாம், அதுக்கு பதிலாக அந்த காசை வந்து சரியான முறையில் அவங்க பயன்படுத்தணும். இப்போ என்கிட்ட காசு இருக்குது, அந்த காசை நான் சரியான முறையில் பயன்படுத்தினேன்னா ஓகே. நான் வந்து என் குடும்ப செலவுக்கு நான் காசு வந்து நான் கடன் வாங்கி செலவு பண்ணுறேன்றது நியாயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற காசு சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வந்து அந்த எலெக்ஷன் டைமில் நான் வந்து இவ்வளோ செய்கிறேன் அவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிவிட்டு இன்னும் கடன் வாங்குறது அது ஓகே கிடையாது. இலவசன்றது மக்களோட பணம் தான். ஆனால் இருந்தாலும் அதை செய்யணுன்றது ஒரு மனசு வரணும். இப்போ சீமான் வந்து புதுசாக ஒரு கட்சிக்கு வரன்றதுனால அவர் செய்வாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கறத வந்து தக்க வச்சுக்கலாம். அதனால் வந்து டிஎம்கே வந்து ஓரளவுக்கு பொறுப்பேற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் வந்து எப்படின்னு தெரியாது. ஏற்கனவே ஒரு ஆட்சியை பார்த்துட்டோம், நம்ம ஏடிஎம்கே ஆட்சியை பார்த்துட்டோம். டிஎம்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து நம்ம அதை இல்லைன்ற ஒரு பட்சத்தில் ஆயிடுச்சுனாக்கா புதுசாக வரவங்க தெரியும் அதே பண்ட்ஸ் போட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து டிஎம்கே பண்ணுறது கொஞ்சம் எல்லாமே நம்ம பணம் தானே,
நிலத்தை எடுத்து போட்டு சேப்பறான்ற ஒரு வழி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எலெக்ஷன் வர சொல்ல பார்ப்போம். டிஎம்கே இப்போ நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இலவசம் அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சதை கரெக்டாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா வரட்டும் ஆட்சியில் நல்லது பண்ணால் போதும்ண்ணா. சீமா ஒரு பீச்சு விட்டாருமேண்ணா, அப்படிதான் இல்லைண்ணா. கஷ்டப்படாலே போதும்ண்ணா. எல்லாருமே யார் வந்து நல்லது செஞ்சால் போதும்ண்ணா. இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லைண்ணா. நல்லது நல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யார் யார் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதோ ஹெல்ப் எவ்வளோ ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு தான் ஓட்டு. இப்போ டிஎம்கே எதோ ஜெயிக்கணும்னு போடுறாங்க, வீடு கட்டுறாங்க, அங்கே அது இது பண்ணி கொடுக்குறாங்க. தலையாக பண்ணிக்கிறாப்பல, நல்லா தான் பண்ணிக்கிறாப்பல. அவர் வரலாம் நல்லது தான், அவர் வருத்தம் எல்லாருமே வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவர் வரக்கூடாது, என்னத்துக்கு வரணும் அவருனா தெரியும். இத்தனை வருஷமா தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸ்டாலின். அவ்வளோ காலத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, இது 5 வருஷத்தில் ஆட்சி எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு எலெக்ஷன் வர டைமில் இந்தமாரி பேசுனா இதை பண்ணுறேன் அதை பண்ண 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, என்னத்துக்கு கொடுத்தாங்க, ஓட்டு போகணுன்னு கொடுத்துக்கிறாங்க. அதுமாரி அது முன்னாடி கொடுத்துருக்கலாம்ல. நான் டிவிக்கு தானே நோ சிகிதா டைட்டாக கொடுக்கலாண்ணா. சூரியர் தான் நான் டிஎம்கே டிவிக்கு தான் இங்கே இலவசமாக தரேன். அது இலவசம்லாம் வேணாம், விலைவாசி கம்மி பண்ணுறது, இன்னும் வந்து நல்ல கல்வி கொண்டு வரலாம். லேடிஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நிறைய வந்து இப்போ எங்கே போனாலும் லேடிஸுக்கு அவ்வளோவா பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நல்ல பாதுகாப்பு வேணும். இலவசம்லாம் எங்களுக்கு வேணாம். இலவச பஸ்ஸு இலவசமாக எதுவுமே வேணாம். நல்ல பாதுகாப்பு, நல்ல கல்வி, இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் மேம்பாடு பண்ணோம். வந்து விலைவாசி கம்மி பண்ணோம் எல்லாத்துலேயும். அதெல்லாம் வேணாம். அதுக்கு விலைவாசி கம்மி பண்ணால் நம்மளே சமாளிச்சிக்கலாம்ல. எதுக்கு 2,000 ரூபாய், எதுக்கு 2,500 ரூபாய், அதெல்லாம் எதுக்கு போடணும்? நல்ல கல்வி கொடுத்தா நம்மளே இது பண்ணி படித்து நல்லா பசங்களை படிப்பு வச்சு நம்மளே நல்லா மேம்பாட்டு வந்துக்கலாம்ல, மேலே வந்துக்கலாம்ல. 2,500 ரூபா தரது, 2,000 ரூபாய் தரது அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. அப்போ பண்ணலாம், அது கூட பண்ணலாம். நம்ம புதுசாக இன்னும் கொண்டு வரணும். எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து சொல்லக்கூடாது. இவர் புதுசாக தானே அந்த எதுவும் இலவசம்லாம் தராமல் புதுசாக பண்ணுறது தானே சொல்லியிருக்காரு. 5 தலைமுறை கொண்டு வரதான்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணலாம், கொண்டு வரலாம். எந்த கட்சி வந்தாலும் முதல்ல மக்களுக்கு சேஃப்டி முதல்ல முக்கியங்க. ஆனால் மக்களுக்கு வந்து முதல்ல நம்மளுக்கு தண்ணீர் பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டா மக்கள் வந்து சாலாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. எது நம்மளுக்கு தேவையோ அது முக்கியமான அடிப்படையே வந்து கேஸ் சிலிண்டர். இப்போ எங்கே நடக்கிற போருக்காக நம்மளுக்கு வந்து இங்கே சிலிண்டர் விலை எல்லாமே இங்கே ஏறிடுச்சு. அதனால் மக்களுக்கு வந்து தரமான ஆட்சி அமைக்கிறது தான். கட்சி ஆளுங்க எல்லாம் அவங்கவுங்க சேஃபாக தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். விலைவாசியும் அதிகமாக தான் சார் இருக்குது. சார் அவங்க என்ன சார் அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க, எங்களுடைய பணத்தை தான் சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுடைய வரி பணத்தை வச்சு தானே அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எங்களுடைய வரி பணத்தை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். அது எப்படி சார் இலவசமாகும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ எங்களுடைய சேஃப்டி அதுவும் இப்போலாம் வந்து இப்போ லேடிஸ்க்கு நிறைய வேறு அங்கங்கே உங்களுக்கே தெரியும், நியூஸில் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த கட்சி வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இலவசம்லாம் வேணாம் எங்களுக்கு. நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு மருத்துவம். இப்போ சீமான் சொன்னார் இல்லைங்களா, 5 ஸ்டேட் பண்ணியிருக்கோன்னு, அதுமாரி எல்லாம் கூட வேணாம். ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் போகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தலைநகர் கூட எதுக்குங்க, நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத தலைநகர் எதுக்கு? மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு தான். ஒரு குழந்தை போனாலும் பாலியல் சீண்டல் தான் இருக்குது. இப்போ ஸ்கூல் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. இப்போ ஒயின் ஷாப் எடுத்தவே எல்லாருமே நல்லா இருக்கலாம். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னா ஒயின் ஷாப்பு இருக்கக்கூடாது. மெயினாக ஒயின் ஷாப் இல்லாத இருந்தால் எல்லா குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி இந்த இனாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, 2,500 ரூபாய், இந்த 2,000 ரூபாய் அதுமாரிலாம் நம்ம காசு தான் நம்மளுக்கு தர போகிறாங்க. அவங்க சொந்தமாக உழைச்சி ஒன்றும் காசு நம்மளுக்கு தரல. நம்ம வரி கட்டுறோம், அந்த வரியிலேருந்து தான் அவங்க நம்மளுக்கு எடுத்து தராங்களே தவிர அவங்க பாக்கெட் மணிலேருந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறது. அதனால் இந்த இனம்லாம் வேணாம். நல்ல கல்வி கொடுத்தா போகிறோம். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு மெயினாக பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு வேணும். சீமான் சொல்லக்கூடிய கருத்து தமிழ்நாட்டில் ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்கள் தான் சொல்கிறாரு. ஆனால் அது நடைமுறைக்கு அவர் ஜெயிக்க முடியாது. தனியாக கூட்டணி வந்தாக ஜெயிக்கலாம். அவர் தனியாக நின்று போராட்டத்தில் கண்டிப்பாக இப்போ இருக்கிற கூட்டணி பலத்தால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் அவர் ஜெயிக்க முடியாது. அவர் சொல்லக்கூடிய கருத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள் தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் கட்சி எடுபடாது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு.